தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. எம்டிஎஸ், அதே மாதிரி கிளர்க்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸே கொடுத்துருக்காங்க. மினிமம் சேலரி 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ், அதாவது இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா டிஎஸ்எஸ்சி. இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரியில் வெலிங்டன்கிற பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்கில் உங்களுக்கு 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை பார்த்திங்கன்னா 25,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 18 27 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடில் 13 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 2, அதாவது 19,900 63,200 வரைக்கும் சேலரி இருக்கும். 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் கேட்டகரியில் 38 வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் 1 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 23,000க்கு மேலே கிடைக்கும். 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,100 வரைக்கும் சேலரி இருக்கும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி ஒரு 27,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சூப்பர்வைசர்லேயே நெட்வொர்க்கிங்கில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 29,200 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 29,200 பேசிக் பே அப்படிங்கிற பட்சத்தில் அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்திங்கன்னா 37,000க்கு மேலே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். அடுத்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேஷனில் 4 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா சேம் சேலரி 29,200 92,300 வரைக்கும் இருக்கும். 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லைன்மேனில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். 27 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போட் பில்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே. 27 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அட்டண்டன்ட்டில் பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக 78 வேக்கன்சிஸ் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா
இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரியில் தான் இருக்கும், நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரியில் மட்டும் 78 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் மே மாதம் 23ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்டே மே 23 தான். ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் இன்னும் ஒரு டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷோ அல்லது 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தியோ நீங்கள் டைப்பிங் ஸ்பீட் காமிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவரில் ஆர்டினரி கிரேட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா வேலிடான ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் குவாலிஃபை பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து சூப்பர்வைசரில் நெட்வொர்க்கிங். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி, அதாவது பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிசிஏவோ அல்லது பிஏ பிடெக்கில் ஐடிஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அவங்க கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது ஸ்பெஷலைஸ்டு சர்டிஃபிகேஷன்ஸோ நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். பிஎஸ்சியில் சிஎஸ், பிசிஏ அல்லது பிஏ பிடெக்கில் ஐடி அல்லது சிஎஸ் முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ டிப்ளமோவில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஸ்பெஷலைஸ்டு சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி முடிச்சிருக்கணும். அதாவது நெட்வொர்க்கிங்கு அல்லது சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் இது ரிலேட்டடாக நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து லைன்மேன். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அதோட ஐடிஐ பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன் ட்ரீயில் நீங்கள் ஐடிஐ கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போர்ட் பில்டர். இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐடிஐயில் ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசரபிளாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அட்டெண்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. 10th மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 27 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் டெக்னிக்கல் அட்டெண்டன்ட். இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் 18 to 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, சேலரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் அப்டேட் பண்ணலை, அது டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் தான் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மே 23ஆம் தேதியிலேருந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இயர்லி ஒன்ஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.